ஹாய் ஹலோ கைஸ். ஸோ இந்த வீடியோவில் வந்துட்டு எஸ்எஸ்சியில் பர்சன்டேஜ் அப்படிங்கிற டாப்பிக்கில் வந்துட்டு அடிக்கடி ரிப்பீட்டடாக கேட்ட ஒன் ஆஃப் த கொஸ்டின்ஸ் தான் நம்ம எப்படி ஈஸியஸ்ட் வேயில் சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 1 year ago the ratio between the salaries of A, B and C are 4:2:3. ஸோ நான் என்ன எழுதிக்கிறேன்னா லாஸ்ட் இயர் அப்படின்னு மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஸோ லாஸ்ட் இயர் எனக்கு என்ன இருக்குன்னா லாஸ்ட் இயர் வந்துட்டு சேலரியோட ரேஷியோ 4:2:3 அப்படின்ட்டு இருக்கு. இது ஏவோடது, இது பிஓடது, இது சிஓடது. ஸோ இப்போது நெக்ஸ்ட்டு என்ன பண்ணிக்கிறேன்னா the individual ratios of their salaries of the last year. ஸோ இப்போ லாஸ்ட் இயருக்கும் ப்ரெசன்ட் இயருக்கும் என்ன ரேஷியோவில் இருக்குது அப்படின்னா இது ஏ, இது பி, இது சி அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ இது வந்து 4:5, இது வந்து 2:3, இது வந்து 3:4. ஸோ இந்த ரேஷியோவில் இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இது எப்படி ஈஸியாக அப்ரோச் பண்ணலாம் அப்படின்னா, ஸோ நமக்கு இருக்கிற க்ளூவே இங்கே என்னென்னா லாஸ்ட் இயர் அதுக்கப்புறம் ப்ரெசன்ட் இயர். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் ஏ வருது. ஸோ இங்கே வந்துட்டு நமக்கு லாஸ்ட் இயர் இஸ்ட்டு ப்ரெசன்ட் இயர்னு இருக்குது. ஸோ இது வந்து அப்போ லாஸ்ட் இயர் ஏ வருது. ஸோ அதே மாதிரி இது வந்து லாஸ்ட் இயர் பி ஓடுது, இதுவும் லாஸ்ட் இயர் பி ஓடுது, இதுவும் லாஸ்ட் இயர் சி ஓடுது, இதுவும் லாஸ்ட் இயர் சி ஓடுது. ஸோ இந்த ரேஷியோஸை வந்து நம்ம வேல்யூஸாக கன்வெர்ட் பண்ணிட்டோன்னா, ஏன்னா நமக்கு இந்த வேல்யூ கிடச்சிச்சுன்னா லாஸ்ட் இயரோட வேல்யூ கிடச்சிச்சுன்னா நமக்கு ப்ரெசன்ட் இயரோட வேல்யூ ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அது எப்படி நம்ம ஈஸியாக பண்ணலாம் அப்படின்னா, ஸோ லாஸ்ட் இயருக்கு என்ன இருக்குதுன்னு பார்க்கணும். இங்கே வந்துட்டு ஸோ லாஸ்ட் இயர் ஏபிசி இது என்ன இருக்குன்னா நான் கலர் மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். 4:2:3 அப்படின்ட்டு இருக்குது. ஸோ நான் என்ன பண்ணிக்கிறேன்னா இந்த வேல்யூக்கு எல்சிஎம் எடுத்துக்கிறேன். ஸோ நான் ஏன் எல்சிஎம் எடுக்கிறேன்னா, ஸோ இந்த வேல்யூஸை நான் ஈக்குவேட் பண்ணி இங்கே கொண்டு வந்துட்டேன்னா இந்த வேல்யூஸ் வச்சு என்னால் இந்த வேல்யூஸ் கொண்டு வர முடியும். ஸோ அப்போ நான் 4:2:3 அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஸோ இதோட எல்சிஎம் எடுத்தால் என்ன வரும்னா 4க்கும் 2க்கு எல்சிஎம் எடுத்தால் 4, 4க்கும் 3க்கு எல்சிஎம் எடுத்தால் வந்து 12. ஸோ அப்போ 12 தான் என்னோட எல்சிஎம். ஸோ நான் என்ன பண்ணிக்கிறேன்னா இந்த லாஸ்ட் இயரை வந்துட்டு மொத்தமாக 12ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன் இந்த லாஸ்ட் இயரை. ஓகேவா? ஸோ இப்போது எனக்கு என்ன வரும்னா அப்போ ஏ ஒரே நிமிஷம் ஏபிசி இதோட வேல்யூ என்ன வரும்னா 12 4s are 48, 12 3s are 36, இங்கே வந்து 12 2s are 24, இங்கே வந்து 12 2s are 24 வரும். கரெக்டாக? ஸோ இங்கே 48, 24, இங்கே 12 3s are 36 வரும். ஸோ இதுதான் எனக்கு ஆக்சுவல் வேல்யூஸ் ஆஃப் A:B:C எதுக்குன்னா லாஸ்ட் இயருக்கு. ஸோ நான் இப்போ என்ன பண்ணிக்கிறேன்னா இந்த ஈக்குவேஷனில் இதை வந்து ரிலேட் பண்ணுறேன். ஸோ இங்கே என்ன இருக்குன்னா லாஸ்ட் இயர் கரண்ட் இயர். ஸோ சாரி நான் இங்கே ப்ரீவியஸ் இயர்னு எழுதிட்டேன். ஸோ இது வந்து கரண்ட் இயர் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே என்ன இருக்குன்னா 4 5 இது வந்து ஏவோடது, அதுக்கப்புறம் பிஓடது வந்துட்டு 2 3, அதுக்கப்புறம் சிஓடது வந்துட்டு 3 4. ஸோ இப்போ எனக்கு என்ன தெரியும் ஆக்சுவலாக அப்படின்னா, ஸோ இங்கே வந்துட்டு இந்த 4 தான் ஏவோடது. ஐ மீன் இந்த லாஸ்ட் இயரும் இந்த லாஸ்ட் இயரும் ஆக்சுவலாக சேம் தான். கரெக்டாக? ஸோ இந்த 4 தான் ஏவோடது 48. இப்போ 4 48னா 1 12, 4 12s are 48. அப்போ இங்கே 5 என்ன வரும்? 5 12s are இங்கே வந்து 60 வரும். ஸோ இதுதான் வந்து ப்ரெசன்ட் இயர். ஸோ அதே மாதிரி இங்கே வந்து 2 × 12s are 24. அப்போ வந்து இங்கே என்ன வரும்? 3 × 12s are 36. இது வந்து பிஓடது. ஸோ அதே மாதிரி இங்கே 3 12s are 36, இங்கே வந்து என்ன வரும்? 4 12s are 48. ஸோ நமக்கு இந்த வேல்யூஸ் வந்து ஆக்சுவலாக கிடச்சிச்சு. ஸோ இப்போது இது வந்து கரண்ட் இயரோடது. கரெக்டாக? ஸோ இப்போ கரண்ட் இயர் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, நமக்கு கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ப்ரெசன்ட் சேலரிஸ் ஆர் 24,000. ஸோ இப்போ அந்த 24,000 எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா இந்த 60 + 36 + 48. ஓகேவா? அப்போது 60 30 ஒரு 96, 96 8 ஒரு 104, 104 ஒரு 40, 144. ஸோ இப்போ இந்த வேல்யூவோட டோட்டல் வந்து 144. ஸோ அப்போது 144 தான் எனக்கு வந்து ஆக்சுவலாக 24,000 அக்கார்டிங் டு த கொஸ்டின். ஸோ இப்போ எனக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா பியோட ப்ரெசன்ட் கேட்டிருக்காங்க. பியோட ப்ரெசன்ட்னா இது நான் ஹைலைட் பண்ணி காட்டுறேன். ஸோ இதுதான் பியோட ப்ரெசன்ட். 36 தான் எனக்கு தேவை. 36 வந்து கொஸ்டின் மார்க். நம்ம நார்மலாக சம்ஸ் அப்ரோச் பண்ணுற மாதிரி அப்படியே கிளாஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். இங்கே நான் அதை போடுறேன். 144 × x இது எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா 24,000 × 36. ஸோ இப்போ எக்ஸை மட்டும் நான் இங்கே வச்சுட்டு இதை கீழே கொண்டு வரேன். 24,000 × 36 டிவைடட் பை 144. ஸோ 3 12s are 36, 12 12s are 124,
சாரி 144, 1 3 is 3, 4 3s are 12, 1 4 is 4, 6 4s are 24. ஸோ இப்போ நமக்கு ஆக்சுவலாக என்னன்னு தெரிஞ்சிச்சுன்னா எக்ஸ் அப்படிங்கிறதா 6000. ஸோ இந்த 6000 இஸ் நத்திங் பட் பியோட ப்ரெசண்ட் சேல்ரி. ஸோ இது எவ்வளோ அப்படின்னா 6000. ஸோ இந்த சம் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இதில் ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் இன்னொரு வீடியோவில் நெக்ஸ்ட் வீடியோவில் ஃபாலோ அப் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.